போடா போடா மெதுவாக தர்றோம் ஒன்றும் பண்ண சரிப்பா சின்ன பையன்தான் எதுவும் பண்ணல ஒன்று தொட்டு பார்க்குறானா ஏதாங்க அப்படியே இல்லை ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னா சுப்பிரமணியர் நகரில் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ பண்டிகை ஆடி மாதங்கனால மிகப்பெரிய அளவுக்கு பண்டிகை இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ கோயில் வந்து கரெக்டாக ஜங்ஷன் போகிற வழியில் சோனா காலேஜ் தாண்டினோடனே ஃபஸ்ட்டு கேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நவக்கோடி சித்தர்கள்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவரும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடிட்டுருக்காரு. ஸோ அவர் நிர்வகிக்கிற கோயில் தான் அங்காள பரமேஸ்வரி கோயில். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமானவர். அவரும் வந்து ஆன்மீக சேவை, அது போக வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள், அது போக இன்னும் நிறைய ஆன்மீகத்தில் நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் சாமியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா டிவிலையும் வந்து இப்போ ரீசெண்டாக கூட கருங்காலி மாலை, கருங்காலி பொருட்கள் பற்றி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே புரிய வச்சுருப்பாரு. ஸோ அவர் நிர்வகிக்கிற கோயில் தான் இந்த கோயில். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து பூஜையாகி இன்றைக்கி கெடா வெட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன், இன்றைக்கி வேண்டுதல் எல்லாம் கெடா வெட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காளை, அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காங்கேயம் காளையை கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து காங்கேயம் காளைக்கு உண்டான மரியாதை செலுத்தி பூஜை பண்ணி கோயிலையும் அங்காள பரமேஸ்வரி கோயிலையும் பூஜையாகி எல்லாருமே இன்றைக்கி வந்து காலையில் வேண்டுதலுக்கு பொங்கல் வச்சு கெடா வெட்டியிருக்காங்க. அந்த நிகழ்வு தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம், கைப்பிடிச்சிட்டு நிற்கணும். இவர் அண்ணா பாரு, இவன் முடிச்சிட்டு இருக்காம. வா தம்பி, என்னடா நீ மட்டும் முடிச்சிட்ருக்க? அவனுக்கு தெரியுமா? நீ எந்த ஊர்? நீ பிடிச்சிட்டு இருக்க அப்படியா? ஏய் இழுக்கூடாது ரே. கம்பீரமான மாடு. மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் 5-6 அடி கிட்ட வரும். உன்னை பார்த்தோன்னே நான் மாடு கூட வந்தோன்னு நினச்சேன்டா. பாருங்க மரத்தை போட்டு இது ரொம்ப எப்படி இருக்குது சும்மா. இந்த மாடா? நான் இவருக்கமா என்ன காலை அப்பா. சும்மா வந்து மாடு பாருங்கள், அப்படியே கம்பீரமாக இருக்குது மாடு. கருப்பு கலரில் இங்கே ஒரு மாடு இருக்குது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அங்காளம்மன் கோயில். அங்காள பரமேஸ்வரி திருவிழா அன்னதானமும் கொடுக்குறாங்க. ஒரு மாட்டுக்காரரே ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு. இருந்தாலும் பாருங்கள் மாடு வந்து ஒரு டென்ஷனாக இருக்குது. மாடு ஒவ்வொரு ரொம்ப சைஸாக இருக்குது. என்ன முன்னாடி போய் உன்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கா? மாட்டை பற்றி இதை சொல்லு. பயங்கர டேரர். இன்னும் நடந்தானே இது வாங்கிட்டியாடா? இது வாங்கிட்டியா? சிக்கன் சாப்பிட போறியா? என்ன பேரு? என்ன சொல்லு? டைகரா? கரிகால. சரி, இது என்ன ரக மாடு? இது காரி. ஏதாங்க அப்படியே
அதே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். சரி 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 சரிப்பா சரி. அதனால கோவத்தில் இருக்கா? சரிப்பா சரி சரி சரி. சாப்பிட கொடுத்துட்டீங்களாண்ணா? அந்த மாட்டுக்கு பார்க்குறது யாரும் போக முடியாது. இதுங்களா எடுத்துக்கலாமாங்க? சீருதா ரொம்ப இல்லை, மாட்டுக்காரர் கூட நிற்கணும். பையன் நிற்கிறான் பாருங்க. சூப்பருங்க. இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கவே இல்லை, மாட்டுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போன்னு. தம்பி இந்த மாதிரி சீருமா இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாமா? இன்னும் இது பண்ணுதே. சூப்பர். எல்லாமே காங்கையும் என்ன காலை? செவலை. ஓ, அது வந்து செவலை காலை, இது வந்து காரி. செம சூப்பராக இருக்குது, கெத்தாக இருக்குது மாடு. வண்டி வந்து மாட்டை முடியும். ஹாய் போட மாட்டேன். காரி பிடிச்சிட்டு ஆடுது யாருமே இல்லை. செவலாடுது, செவலிட்டு போகிறேன். சரிதாங்க எப்படின்றா சூப்பர். காரி காலை நல்லா கெத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம எந்த ஊர் சொன்னீங்க? அங்கவள்ளி காலை. அங்கவள்ளி சேர்மனோட காலை நல்லா கம்பீரமாக இருக்குது. காலை வந்து நல்லா பெரிய காலையாக இருக்குது. சூப்பர். அதான் ஒரு தான் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான் ஊருக்கு கிளம்புது. கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ பாய் சொல்லு காலைக்கு. ஹாய். ஸோ காலை வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு ஊருக்கு கிளம்புது. அதனால் ரங்கோலி கூப்பிட்டு பார்க்குறோம். போடா தைரியமான்றா. போ பிடிச்சிக்க போ, அப்போ தான் பயம் போவோம். என்னப்பா ஒன்றும் பண்ணாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி சரி சரிப்பா. சரி சின்ன பையன் தான், ஒன்றும் பண்ண மாட்டான். சும்மா ஒன்று தொட்டு பார்க்குறானா? போடா போடா மெதுவாக தொடுறான், ஒன்றும் பண்ணாது. சரிப்பா சின்ன பையன் தான். எதுவும் பண்ணல, ஒன்று தொட்டு பார்க்குறானா? எங்க அப்படியே நின்றா. என்ன போது மாடு அவ்வளோதான். இங்கே கோயிலுக்கு காலை மாடு கூட்டிகிட்டு வந்து பூஜை முடிஞ்சிடுச்சு. அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க மாட்டை. ஸோ மாடு எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 மாடு மேலே ஏற்றிட்டாங்க. 5 இல்லைடா, இன்னும் வண்டியில் இருக்குடா. பாருங்க இங்கே 1, அங்கே 2 மாடு மேலே ஏற்றிட்டாங்க. இல்லை அங்கே 2 வண்டி இருக்குது. அங்கே பாரு, அங்கே இருக்குது. சும்மா எல்லா மாடுமே சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு மாடு ஏற்றிருக்காங்க. இங்கே ஒரு மாடு இருக்குது, குட்டி மாடு. 6 மாடு இருக்குது. மாடு பார்த்தீங்கன்னா அது உயரமாக இருக்குங்கனால இந்த ஸ்லோப்பில் வச்சு ஏற்றலாங்கிறதுக்காக வண்டி ரிவர்ஸ் வர்றாங்க. மாடு ஏறத்துக்கு ஈஸியாக இருக்குங்க. இதுவும் பரவாயில்ல தான். இந்த மாடு தான் முன்னிருந்து திமிரிக்கிட்டே இருக்கு.
ஆனால் பழக்கம் மாடு வந்து பழகிடுச்சு அப்படின்னா கூட வந்து யார் வேணால் தைரியமாக நிற்கலாம். அதுபோல் நானே வந்து யோசிச்சு கூட பார்க்கல மாட்டு கூட இன்னும் ஃபோட்டோ எடுப்பேன்னு. எனக்கே இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. அவங்க மாட்டை ஏற்றுறாங்க. அவ்வளோதான் ஏறிடுச்சு. காரிக்காலை கிளம்பிடுச்சு. பூஜை பண்ணிட்டாங்க. ஓரமண்ணு நேரம் நிற்கிறேன். ஓரமன்றா